ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன நைஸ் வியூன்ற எமோஷனல் கலந்த மோட்டிவேஷனல் மூவியை தான் பார்க்க போறோம். அப்பா அம்மா இல்லாத ஹீரோவுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோட ஒரு தங்கச்சி இருக்கா. ரொம்பவும் ஃபினான்ஷியலா கஷ்டப்படுற ஹீரோ தன்னோட தங்கச்சி ஆபரேஷனுக்காக பணம் சேர்க்க நினைக்கிறான். அப்போ அவன் எந்த மாதிரி கஷ்டங்களை ஃபேஸ் பண்றான், பணத்தை நோக்கி போறவன் ஜெயிச்சானா இல்லையா, தங்கச்சியை காப்பாத்தினானா இல்லையான்றது தான் கதை. படம் கிரிஞ்சா இல்லாம ரொம்ப யதார்த்தமா இருக்கும். சோ வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு சாதாரண வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கூட 6 வயசுல ஒரு தங்கச்சியும் இருக்கா. இவங்களுக்குன்னு யாருமே இல்ல போல. சோ தன்னோட தங்கச்சிய ஒரு அப்பா அம்மா எப்படி பாத்துக்கிறாங்களோ அதை விட அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கிறான். அவளை காலையில எழுப்பி விடுறதுல இருந்து பல் தேய்ச்சி குளிச்சு தலை சீவி விடுறான். அந்த குட்டி பொண்ணு சாப்பாட ஹீரோக்கும் ஊட்டி விட்டு அவளும் சாப்பிடுறா. அப்புறம் தங்கச்சி ஏதோ டேப்லெட் எல்லாம் சாப்பிடுறா, என்னன்னு தெரியல. அப்படியே தங்கச்சியை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் பத்திரமாவும் விடுறான். ஸ்கூல்ல விட்டவன் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பாக்குறான். தங்கச்சிக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு போல. சோ அதனால மூச்சு திணறல் அப்பப்ப வரும். அத பத்தி தான் டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு ஹீரோ கிட்ட, அவளுக்கு ஆல்ரெடி கொடுத்த டேப்லெட்டே கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் இப்ப 6 வயசு அவளுக்கு ஆகுது. சோ ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. ஆனா அவளுக்கு 8 வயசு தாண்டிருச்சுன்னா அவளோட உயிருக்கே ஆபத்து வந்துரும். சோ அதுக்குள்ள அவளுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். நானும் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். சோ சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிடுறாரு. இந்த ஆபரேஷனுக்காக அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. பட் ஹீரோவோ ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ற ஷாப் தான் வச்சிருக்கான். அது மூலமா தான் சம்பாதிக்கிறான். அது அவங்களோட சாப்பாட்டுக்கும் தங்கச்சிக்கு மாத்திரை வாங்குறதுக்குமே கரெக்டா இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு திறமை இருக்கு. எந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ரிப்பேர் ஆனாலும் அதை சரி பண்ணிடுவான். இப்ப கூட வயசானவங்க தங்கிட்டு இருக்கிற ஒரு ஹோம்ல டிவி ரிப்பேர் ஆயிருக்கும், அதை சரி பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த ஹோமோட இன்சார்ஜ் வராரு. இவர் பேரு லியாங். ஹீரோட அங்கிள்னு கூட சொல்லலாம். இவரும் வைஃபும் சேர்ந்து தான் இந்த ஹோம பாத்துக்கிறாங்க. வைஃப் தான் ஊருக்கு போயிட்டு வரும்போது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சமும் டிவியை சரி பண்ணதுக்கான காசும் அங்கிள் லியாங் ஹீரோவுக்கு கொடுக்கறாரு. இப்ப ஹீரோ தங்கச்சியோட வீட்டுக்கு வரான். இவன் ரொம்ப நாளா ரெண்ட் கொடுக்கல போல. சோ ஓனர் வாசல் கதவுல ரெண்ட் சீக்கிரமா கொடுக்க சொல்லி எழுதி ஒட்டி வச்சிருக்காரு. அத பார்த்து எடுத்து போட்டுட்டு இவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தங்கச்சியும் கத்துறா. ஹீரோ என்னன்னு ஓடி வந்து பார்த்தா தங்கச்சி ரொம்ப கியூட்டா அண்ணா பல்லு விழுந்துருச்சுன்னு காட்டுறா. அத ஹீரோவும் வாங்கிட்டு நீ மவுத் வாஷ் பண்ணிட்டு வான்னு அனுப்பிடுறான். இப்ப தங்கச்சி தூங்குறப்ப ஹீரோ அந்த பல்ல ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு வைக்கிறான். பட் ஆல்ரெடி அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு 4-5 பல்லு இருக்குது. ஹீரோ அந்த பல்லெல்லாம் சேர்த்து வைக்கிறானோ என்னமோ. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணி பேசினவன் உடனே கிளம்பி ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு வேர் ஹவுஸ்க்கு தான் போறான். போயிட்டு இருக்கும் போது ஹீரோ ஃப்ரெண்ட்ட பார்ட் டைம் ஜாப் கேட்டிருப்பான் போல. அதை பத்தி கேட்கவும் ஃப்ரெண்டும் பார்ட் டைம் ஜாப் இங்க அலோடு கிடையாதுடா. சரி உன் தங்கச்சிக்கு ஆபரேஷனுக்கு மணி சேவ் பண்றது எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு கேக்குறான். ஹீரோவும் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல வேணும், என்ன பண்ணனு தெரியலன்னு புலம்புறான். அப்படியே அவங்க அப்பா அம்மாவை பத்தியும் சொல்றான். அப்பதான் நமக்கு ஒண்ணு தெரியுது, ஹீரோட அம்மா இறந்துட்டாங்க. அப்பன்காரனும் இவங்களெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயோ செட்டில் ஆயிட்டான்னு. இப்ப ஹீரோவை ஃப்ரெண்டு ஒரு ரூம்க்கு கூப்பிட்டு போறான். அங்க எதையோ ஒண்ணு துணியால மூடி வச்சிருக்காங்க. இந்த துணியை ஓபன் பண்ணா ஃபுல்லாவே பெட்டியா இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா இது ஃபுல்லாவே யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட் போன்ஸ் தான். ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இந்த வேர் ஹவுஸ்ல இந்த ரூமை ரெண்டுக்கு எடுத்த ஒரு பர்சன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்ப இந்த போன்ஸை இட்டாலிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண அது குவாலிட்டி செக்ல ஃபெயில் ஆக இத்தாலி கவர்மெண்ட் இது ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் இங்கே அனுப்பிட்டாங்கன்னு அந்த குவாலிட்டி செக் பண்ண ரிசிப்டையும் கொடுக்கறான். அப்படியே இது எல்லாத்தையும் இங்க ரெண்டுக்கு வச்சவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. ரெண்டும் வேற கொடுக்கல. சோ இது ஏதாச்சும் பண்ணலான்னு ஓனர் நினைச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு யூஸ் ஆயிக்கும்ல, அதான் உன்கிட்ட சொல்றேன். நீ ஒரு 80,000 கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோன்னு சொல்றான். இவ்வளவு காசுக்கு நான் எங்க போகன்னு ஹீரோ கேட்க அவன் எனக்கு எதுவும் காசு வேண்டாண்டா, பட் ஓனருக்கு கொடுக்கணும்ல, இது நல்ல சான்ஸ்டா, இந்த போனை நீ புதுப்பிச்சு நல்ல குவாலிட்டியில சேல் பண்ணா உனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்லன்னு சொல்றான். ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் டைம் கூட யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப அந்த குவாலிட்டி செக் ரிசிப்ட்ல உள்ள ரீசனை பாக்குறான், ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு. சோ அவனுக்கு இது மாதிரி ஒர்க் தான் பிடிக்கும் போல. சோ அது என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்னு பார்த்து அதுக்கான சொல்யூஷன்ஸை ரிசர்ச் பண்ணி எப்படியோ போனை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு ஆன் பண்ணா போன் நல்லாவே ஒர்க் ஆகுது. இத பார்த்த ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. இது எல்லாத்தையும் நம்ம வாங்கி சரி பண்ணி சேல் பண்ணா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறான். சோ இப்ப இது எல்லாத்தையும் வாங்கணும் இல்லையா, பணம் வேற இல்ல. சோ தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கடன் கேட்க அவரும் 50,000 பணத்தை மாசம் 2 வட்டிக்கு கொடுக்க ஹீரோவும் கை நாட்டெல்லாம் வச்சு வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்கான வேலையை பாக்குறான். ஒரு பெரிய செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கு போய் டீலர்ஸை பிடிக்கிறான். இது மாதிரி நல்ல குவாலிட்டியில ரீஃபர்பிஷ் போன்ஸ், அதாவது உங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட போன்ஸ் கம்மியான பிரைஸ்ல தரேன்னு சொல்லி டீலர்ஸை பிடிக்கிறான். இந்த டீலிங்கும் நல்லபடியா முடிய கால்குலேட் பண்றான் எவ்வளவு காசு சேரும்.
ஆயிடும்னு சரி ஆபரேஷனுக்கு எப்படியோ காசு சேர்ந்துரும்னு ஹாப்பி ஆகுறான். அப்படியே தங்கச்சியை ஸ்கூல்ல போய் கூப்பிட்டுட்டு ரொம்பவும் ஹாப்பியா கொஞ்சிக்கிட்டே இருக்க அவளும் என்னாச்சு ஹாப்பியா இருக்குன்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் ஆமா இன்னைக்கு ஒரு பிசினஸ் கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் இந்த வீக்கெண்ட் சொல்றேன் உனக்கு இன்னைக்கு என்ன வேணாலும் சாப்பிட கேளு அண்ணன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவளை ஹாப்பியா கூப்பிட்டு போறான். இப்ப கவர்மெண்ட் 2 வாரம் கழிச்சு ஒரு நியூஸ வெளியிடுறாங்க. அது என்னன்னா யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட் போன்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் சேல் பண்றதுக்கு நாங்க பேன் பண்றோம். ஏன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் போன்ஸை விற்கிறது மூலமா நிறைய ஃப்ராட் நடக்குதுன்னு சொல்லி நியூஸ்ல போட்டுடுறாங்க. இதனால ஹீரோ பிடிச்சு வச்சிருந்த டீலர்ஸ் எல்லாம் அவங்க ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். உடனே ஹீரோவும் அந்த டீலர்ஸை போய் பார்த்து கேக்குறான் ஏன் கேன்சல் பண்ணீங்கன்னு. அவனும் இதை கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க, இதை நான் பண்ணேன்னா இல்லீகல் ஆயிடும்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிடுறான். சோ ஹீரோட நம்பிக்கை இந்த இடத்துல சுக்குநூறா ஆயிடுது. கடன் வேற வாங்கியிருக்கா இல்லையா, அதுக்கு வட்டி வேற கட்டணும், ஆனா பாதி தான் கட்டுறான். அப்படியே வீட்டுக்கும் போய் தங்கச்சியையும் பாத்துக்கிறான். இப்ப ஹீரோ அந்த போனை வச்சு யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப போனை பின்னாடி திருப்பி பார்க்க போன் ஸ்பேர் பார்ட்ஸோட கம்பெனி நேம் SNEன்னு போட்டிருக்கு. அடுத்த நாளே அந்த கம்பெனிக்கு போய் பார்க்கறான். அங்க அவரோட மேனேஜர்ட்ட போய் பேசுறான். இது மாதிரி என்கிட்ட யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட் போன்ஸ் நிறைய இருக்குது, அந்த போன்ல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் என்னால நல்ல குவாலிட்டியில புதுப்பிச்சு தர முடியும்னு பேசுறான். பட் மேனேஜர் இதெல்லாம் கண்டுக்க கூட மாட்றான். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருந்தாலும் உன்னால குவாலிட்டி செக்ல பாஸ் ஆக முடியாது, எனக்கு அது நல்லாவே தெரியும்னு மேனேஜர் சொல்ல ஹீரோ என்னால முடியும்னு சொல்ல மேனேஜரோ உன்னால முடிஞ்சா பாஸ் ஆகி காட்டுன்னு சொல்லி கிளம்பிடுறான். இப்ப வட்டிக்கு வாங்கினவன் ஹீரோவை தேடி கடைக்கு வந்து வட்டி கேட்க ஹீரோ இது மாதிரி அவனோட ஐடியாஸ் எல்லாம் சொல்லி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யற ஆர்டர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துருவேன்னு சொல்ல அவனும் ஏதேதோ சொல்ற சரி கொஞ்சம் டைம் தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட்டை அக்கக்கா கலட்டி ஏதேதோ கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேர் பார்ட்ஸையும் புதுப்பிக்கிறான். நைட்டு பகலுன்னு பார்க்க மாட்டான், நடுவுல தங்கச்சியையும் பார்த்துட்டு அப்படியே இந்த ஸ்பேர் பார்ட்ஸையும் முழுசா ரெடி பண்ணி முடிச்சிடுறான். இப்ப அந்த ஸ்பேர் பார்ட்ஸை குவாலிட்டி செக் பண்ண கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் குவாலிட்டி செக்ல பாஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சு. இத பார்த்த ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை மேனேஜர்ட்ட போய் காட்டி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டி செக்ல பாஸ் ஆயிடுச்சுன்னு காட்டுறான். நீங்க பாஸ் ஆயிடுச்சுன்னா இதை எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லவும் நான் அப்படிலாம் சொல்லல, நீ என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போன்னு விரட்டிடுறான். ஹீரோவும் இல்ல சார் நான் யாரையும் தொந்தரவு பண்ணல, நீங்க சொன்னீங்க சார்னு கெஞ்சுறான். பட் மேனேஜர் ஹீரோவை மதிக்காம போய்கிட்டே இருக்கான். உடனே ஹீரோவும் அந்த கம்பெனியோட ஓனர் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட போய் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு புது முயற்சி, ப்ளீஸ் நான் சொல்றத ஒரு 10 நிமிஷம் கேளுங்கன்னு ஓனர் கிட்ட சொல்றான். அவரும் நான் ஒரு வேலையா வெளியூருக்கு போறேன், வரதுக்கு 1 மாசம் ஆகும், எனக்கு 3 மணிக்கு ட்ரெயின், நான் போறேன்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பிடுறாரு. ஹீரோவும் யோசிக்கிறான், போன்ல மணிய பாக்குறான், மணி 2:21 ஆகுது, 3 மணிக்கு ட்ரெயின்ல. சோ அவர் எந்த ட்ரெயின்ல போறாருன்னு பக்கத்துல இருக்கிறவன்ட்ட விசாரிச்சுட்டு அந்த ட்ரெயினுக்கான டிக்கெட்டையும் எடுக்க போறான். அந்த டிக்கெட் கொடுக்கறவன் 1/2 மணி நேரத்துல ட்ரெயினை பிடிச்சிருவியான்னு கேட்க கண்டிப்பா பிடிச்சிருவேன் நீ டிக்கெட்டை கொடுன்னு வாங்கிட்டு போறான். அவன் வண்டியை எடுத்துட்டு ட்ரெயினை பிடிக்க ஸ்பீடா போறான். பட் டிராபிக்கா இருக்கு, சோ ஷார்ட் கட்ல எல்லாம் போறான். பட் இவன் நேரம்னு பார்த்து வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒரு சைக்கிள் குறுக்க வந்துட ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறான். உடனே எந்திரிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்றான், வண்டி ஸ்டார்ட் ஆகல. டைம் 2:45 ஆயிடுச்சு. சோ ஸ்பீடா ஓடுறான். அப்படியே ரோட கிராஸ் பண்ண ஒரு கார்ல அடிபட்டு பொத்துன்னு கீழே விழுறான். அப்பயுமே விடாம எந்திரிச்சு ஓடுறான். எப்படியோ கடைசியா அந்த ட்ரெயினை பிடிச்சவன் இப்ப அந்த கம்பெனியோட ஓனரை பார்த்து எனக்கு 10 நிமிஷம் டைம் கிடைக்குமான்னு கேக்குறான். அவனும் இவனை பார்த்து மிரண்டு போயிட்டு சரி சொல்லுப்பான்னு கேக்குறாரு. உடனே ஹீரோவும் எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். இதுக்கு அவரும் ஓகே கவர்மெண்ட் நியூ ரூல்ஸ் போட்டுருச்சு, இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் போன்ஸை சேல் பண்ண கூடாதுன்னு, அதான் உனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு சரிதானு கேட்கவும் ஹீரோ ஆமா ஆனா எனக்கு ஒரு நியூ ஐடியா வந்திருக்கு, என்கிட்ட இருக்கிற போன்ஸ்ல உள்ள உங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் என்னால புதுப்பிச்சு நல்ல குவாலிட்டியில தர முடியும். சோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸை நீங்க வேற எந்த ப்ராடக்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், இது ஒரு புது முயற்சின்னு ஹீரோ சொல்லவும் ஓனரும் ஓகே எனக்கு உன்னோட ஐடியா பிடிச்சிருக்கு, பட் நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், லேபர்ஸ் அட்வான்ஸ் ஒர்க் பண்ற பிளேஸ்னு எதுவுமே கிடையாது, நீ வச்சிருக்கன்னு சொன்னீல போன்ஸ் அதுல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் புதுப்பிச்சு ரெடி பண்ணி எனக்கு கொண்டுட்டு வா, அது குவாலிட்டி செக்ல பாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம், பட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீ அந்த ப்ராடக்ட்டுக்காக செஞ்ச செலவுக்கும் நஷ்டத்துக்கும் நான் காசு தர மாட்டேன், இந்த டீல் ஓகேனா என்னோட மேனேஜரை கான்டாக்ட் பண்ணிக்கோ, ஏதாச்சும்னா அவர்கிட்ட கேட்டுக்கோன்னு மேனேஜர்ட்ட விசிட்டிங் கார்டை வாங்கி ஹீரோட்ட கொடுக்கறாரு. இந்த ஓனரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுதான் இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு ஓனரா வந்திருப்பாரு போல, அதெல்லாம் மேனேஜர்ட்ட ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ தங்கச்சியை கூப்பிட போறான். நைட் ஆயிடுச்சு. சோ தங்கச்சி ஸ்கூல் செக்யூரிட்டி ரூம்ல அவர் கூட சேர்ந்து முட்டையை சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து கூப்பிட்டுட்டு செக்யூரிட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தங்கச்சியை கூப்பிட்டு போறான். அப்ப தங்கச்சி ஹீரோக்கு அடிபட்டு இருக்குதா பார்த்துட்டு என்னன்னு கேட்கவும் நான் கீழே விழுந்துட்டேன்னு இவன் சொல்றான். உடனே அவ மூஞ்ச சோகமா வச்சுட்டு பார்த்து போக மாட்டியா ரொம்ப வலிக்குது
வலிக்குதான்னு கேட்க ஹீரோவும் இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. இப்ப ஹீரோக்கு தங்கச்சி அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். உடனே அங்கிள் லியாங் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றான். இது மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதுக்கு எனக்கு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண காசு வேணும், அதுக்கு நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அந்த காசை வச்சுப்பேன், அண்ட் ஒர்க்கர்ஸ் வேற தேவை, அதையும் பாத்துக்கலாம். பட் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும், எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே கிடையாது, நீங்க பாத்துக்கிறீங்களான்னு கேட்கவும் லியாங் ஹீரோ கிட்ட நீ பண்ண போற விஷயம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா, நீ குவாலிட்டி செக்ல பாஸ் ஆகாட்டி இதோட நஷ்டம் ரொம்ப பெருசா இருக்கும், உன் லைஃபே போயிடும்னு சொல்ல ஹீரோவும் தங்கச்சிக்கு ஆபரேஷன் இருக்கு, அப்புறம் கடன் வேற இருக்கு, இது எல்லாத்துக்கும் நான் ஏதாவது ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நம்ம குவாலிட்டி செக்ல பாஸ் ஆயிடுவோம்னு நம்பிக்கையா சொல்ல லியாங்கும் உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நான் கடைசி வரை உன் கூட இருப்பேன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவுக்கு ஒரு நம்பிக்கை வருது, அங்கிள் லியாங் கூட இருக்கேன்னு சொல்லவும். சோ அன்னைக்கு கம்பெனி மேனேஜரை போய் பாக்குறான், டீல் ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட போறான். அப்ப மேனேஜர் இலக்காரமா பேசுறான், கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ, ஏன்னா உன்ன மாதிரி எத்தனை கூலி ஆளுங்களை நான் பார்த்திருக்கேன், ஒரே நைட்டுல பணக்காரங்களாயிடலான்னு இன்னும் கீழே தான் போவாங்கன்னு மேனேஜர் அசிங்கப்படுத்த ஹீரோ எதுவும் பேசாம கோவத்துல அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டு வந்துடுறான். இப்ப ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ண காசு வேணும். சோ இவன் கடையை காலி பண்ணி அந்த வட்டி வாங்கியிருந்தான்ல அவன்கிட்ட கொடுத்துட்டு ஸ்கூட்டர் எல்லாம் வித்து காசு வாங்கி வச்சுக்கிறான். அப்படியே ஃபேக்டரியில வேலை பார்க்க தெரிஞ்சவங்களை போய் கூப்பிடுறான், ரொம்ப கெஞ்சுறான், ப்ளீஸ் அண்ணா வாங்கன்னு. அவனும் மனசு இறங்கி கம்மியான சேலரிக்கு வரேன்னு சொல்லிடுறான். இப்ப அங்கிள் லியாங்கும் ஹீரோவும் ஃபேக்டரிக்காக ஒரு பெரிய இடத்தையும் ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அதுவும் ஒரே தூசியோ அழுக்கா இருக்க 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்த கூட்டி மாப் போட்டு கிளீன் பண்ணி அழகா ஆக்குறாங்க. பக்காவா ஃபேக்டரியாவே மாத்திடுறாங்க. டேபிள் திங்ஸ்னு செட் பண்ணி கரண்ட்லாம் வர வச்சு நீட் ஆக்கிடுறாங்க. அப்புறம் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும், அதாவது போன் இருக்கிற அட்டைப்பெட்டி எல்லாம் ஒரு ஷெட் மாதிரி போட்டு அதுல பாதுகாப்பா வச்சிடுறாங்க. இப்படியே எல்லாம் ரெடியாக வேலை பார்க்க ஆளுங்க தேவை இல்லையா? சோ ஜாப் இல்லாம கஷ்டப்படுறவங்க, கம்மியான சேலரிக்கு ஜாப் பாக்குறவங்க, இது மாதிரி ஆளுங்களையா தேடி எப்படியோ அப்புறம் ஹோட்டல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற ஒரு லேடிய கூப்பிடுறாங்க. அவ பேரு வாங் சுன்மை. அவ ஒரு சிங்கிள் மதர், அதாவது தன்னோட பையனை ஹஸ்பண்ட் இல்லாம தன்னந்தனியா பாத்துக்கிறா. ரொம்பவும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், பத்தாததுக்கு காதும் வேற கேட்காது. ஹீரோ இது மாதிரி ஒரு ஜாப் இருக்கு வரியான்னு கேட்கவும் இவளும் எதுவுமே யோசிக்காம உடனே வந்துடுறா. இப்ப ஹீரோ அவளுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு பக்காவா ட்ரெயின் பண்றான். அடுத்ததா ஒருத்தனை பாக்குறாங்க, அவன் ஒரு பாக்ஸிங் சாம்பியன். அவனுக்கு கோவம் அதிகமா வரும், முரட்டுத்தனமும் வேற இருக்கு போல. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை அடிச்சதால ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கான். அதனால இவனை பாக்ஸிங்ல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. இவனோட கோவத்தாலதான் எல்லாம் நடந்திருக்கு. சோ இவன் வீட்டை விட்டு வெளியே வராம தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். இவன்ட்டையும் ஹீரோவும் லியாங்கும் பேசி எப்படியோ ஜாபுக்கு வர வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறாங்க. அவனும் ஒரு வழியா கஷ்டப்பட்டு எப்படியோ கத்துக்கிறான். இப்போ ஒரு வீடியோ கேமரை தான் போய் பாக்குறான். அவனுக்கு கொஞ்சம் நல்ல மேரேஜ் ஆக போகுது, அதனால அவன் ஒரு நல்ல ஜாப தான் தேடிட்டு இருந்தான். ஹீரோவும் இவன் கிட்ட ஜாபுக்கு வரியான்னு கேட்க அந்த வீடியோ கேமர் ஓகே சொல்லிட்டு, உங்களுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்கல்ல, என்னோட ஃப்ரெண்டையும் இந்த ஜாபுக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டு இன்ட்ரோ பண்றான். ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற வீடியோ கேமரோட ஃப்ரெண்டு தூங்குறான். ஹீரோ எழுப்பி கவனிக்கலையான்னு கேட்க அவனும் ஏதேதோ வளருறான். ஹீரோக்கு லைட்டா சிரிப்பு வர வருது. அப்பன்னு பார்த்து ஹீரோவை விண்டோ கண்ணாடி வழியா யாரோ கூப்பிட ஹீரோ யாருன்னு போய் பார்த்தா அந்த அங்கிள் லியாங் கூட வயசானவங்க எல்லாம் ஹோம்ல இருப்பாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் பேர் இப்ப வேலைக்கு வந்திருக்காங்க. லியாங் தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு போல. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து சீக்கிரமா வேலையவும் கத்துக்கிட்டாங்க. ச்சே, இப்போ ஒரு செமையான டீமே நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருது. இவங்க எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படியே பல நாட்கள் போயிடுது. ஹீரோவுக்கு செலவுக்கு காசு வேணும்ல, சோ பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒன்னு பாக்குறான். அவன் இருக்கிற சிட்டில ஒரு பெரிய பில்டிங்ல விண்டோ கிளீனரா ஒர்க் பண்றான். இதுக்கு நடுவுல தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் செக்அப் கூப்பிட்டு போறது, இது மாதிரி அவளை பாத்துக்கிறதையும் கரெக்டா செய்யறான். இவன் பார்ட் டைம்ல சம்பாதிக்கிறத வச்சு அவன் ஃபேக்டரியோட ரெண்ட், கரண்ட் பில்லு, மத்தவங்களுக்கு சேலரின்னு சமாளிக்கிறான். அத பத்தி தான் அங்கிள் லியாங்கிட்டயும் பேசுறான். அந்த நேரத்துல ஒருத்தன் வரான். ஹீரோ ஒரு கம்பெனியோட டீல் போட்டிருப்பான் இல்லையா, அந்த கம்பெனி மேனேஜர் பையன் தான் இவனை அனுப்பி விட்டுட்டு இவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த ஸ்டாக் எல்லாம் புதுப்பிச்சு பிளாக்ல சேல் பண்றதுக்கு. அதுவும் அவனோட ஓனருக்கே தெரியாம. இது மாதிரி அவன் பல வேலைகளை பண்றான் போல. ஹீரோக்கு இது பண்றது மூலமா நிறைய காசு கிடைக்கும். பட் இது ஒரு நம்பிக்கை துரோகம் இல்லையா, சோ ஹீரோ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டுடுறான். இப்ப இந்த வீடியோ கேமர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஹீரோ கிட்ட வந்து ஏன் சேலரியில 100 யுவான் கம்மியா இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ, நீ நல்லா ஒர்க் பண்ணா நான் சேலரி கரெக்டா போடுவேன், நீ ஒர்க் சரியா பண்ணல,
பத்தாததுக்கு நிறைய லீவ் வேற போடுற, நீ இப்படியே கண்டினியூ பண்ணா நெக்ஸ்ட் மந்த்தும் சேலரி இப்படிதான் கிடைக்கும்னு ஹீரோ சொல்லிடுறான். அவனுக்கு கோவம் வந்து, நீ வச்சிருக்கே இது ஒரு ஓட்ட கம்பெனி, நீ 4 உடைச்ச டேபிளையும் மிஷினையும் போட்டுட்டா ஒரு கம்பெனிக்கே ஓனர் ஐடியான்னு திட்டி விட்டுட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ ஃபேக்டரிக்கு வரான். அப்ப 7-8 பேர் இருக்கிற ஒரு கேங் ஹீரோட ஃபேக்டரிய பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் டீம் கிட்ட போய் இது யாரு என்னன்னு விசாரிச்சிட்டு இருக்கான். அப்பதான் இவங்களுக்கு தெரியுது, இந்த சிங்கிள் மதர் வாங்க இருக்கா இல்லையா, அவளை பார்க்கதான் இவங்க வந்திருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே அடியாளுங்க போல. இவ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தா இல்லையா, அந்த கம்பெனில உள்ள முதலாளிக்கும் இவளுக்கும் ஏதோ ப்ராப்ளம் ஆகி அவர் மேல கேஸ் கொடுத்திருப்பா. அதை வாபஸ் வாங்க சொல்லிதான் இப்ப ஆளை விட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஆனா வாங்கோ, நான் கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. அதுக்கு அவங்களும் இவளுக்கு கோபம் வர மாதிரி பேசுறாங்க. ஒழுங்கு மரியாதையா வந்து வாபஸ் வாங்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவ முடியாது, உன் பாஸ் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லவும் இவ கண்ணத்துல ஒண்ணு விடுறான். அப்ப அவ காதுல வச்சிருந்த மிஷின் கீழே விழுந்துருது. இத பார்த்த ஹீரோ அவனை ஓடி போய் ஒரு மிதிச்சிட்டு, எப்படிரா நீ என் ஒர்க்கர் மேல கைய வைக்கலான்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோ அடிக்க மத்த அடியாளுங்க வரவும் நம்ம டீம் ஒர்க்கர்ஸோ ஒன்னு சேர்ந்துட்டு ஹீரோவுக்கு சப்போர்ட்டா இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோட டீமால முடியல, அடி வாங்குறாங்க. அப்ப இந்த டீம்ல ஒரு பாக்ஸர் இருக்கானே, அவன் கரெக்டான நேரத்துல என்ட்ரி கொடுத்து அடிக்கிறான். அந்த சைடு ஹீரோ ஒருத்தனோட மல்லு கட்டிட்டு இருக்கான். என்னடா சத்தத்தையே காணோன்னு ஹீரோ அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே அண்ணாந்து பார்த்தா பாக்ஸர் பையன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு கூலா நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ரியாக்ஷனை பாருங்களேன். அட பாவி, இத முதல்லயே பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி பாக்குறான். அந்த அடியாளுங்கள்ட்ட இனிமேல் இங்க வந்து பிரச்சனை பண்ண கூடாது, போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த வாங்க கோடாரி எடுத்துட்டு இவங்களை அடிக்கிறதுக்காக கோவத்தோட வரா. இவ காதுல ஒரு மிஷின் வச்சிருப்பா இல்லையா, அது இந்த அடியாள்ல ஒருத்தன் இவள அரைஞ்சனால அது கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். இவளோட பையன் தான் அந்த மிஷினை இவளுக்கு வாங்கி கொடுத்திருப்பான். அதான் கோவத்தோட உச்சிக்கே போய் இவங்களை அடிக்க வரா. ஆனா ஹீரோ அவளை போய் தடுத்துட்டு நான் அதை சரி பண்ணி தரேன்னு சொல்லி கத்துறான். ஆனா அவளுக்கு காதுல விழல. உடனே பின்னாடி இருக்கிற அடியாளங்களும் கத்துறாங்க, அவன் சரி பண்ணி தருவான், அவன் சரி பண்ணி தருவான்னு. அப்புறம் தான் இவளுக்கு புரிஞ்ச ஹீரோ கிட்ட கேக்குறா. உடனே ஹீரோவும் நான் சரி பண்ணி தரேன் ப்ராமிஸ்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் அவளோட கோவம் கொஞ்சம் தனியுது. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோட டீமை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடியாளுங்க இவங்க அடிச்சதுனால இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க போல. அதனால தான் போலீஸ் இவங்களை வார்ன் பண்ணி அப்பாலஜி லெட்டர் எழுதி வாங்கிட்டு அனுப்புறாங்க. ஹீரோட டீம்ல ஒருத்தன் வீடியோ கேம் விளையாண்டுட்டே இருப்பான்ல, அவனுக்கு கூட மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிருப்பான்ல, அவனுக்கு தான் மேரேஜ் நடக்குது. அதுக்கு ஹீரோட டீம் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப எமோஷனலா இந்த மேரேஜும் முடிய எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியா இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு தெரியவும் அத்தனை பொண்ணுங்க வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோ எப்பயும் போல அமைதியா இருக்கான். அதே நேரத்துல நம்ம வாங்குக்கும் பாக்ஸருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது. இந்த மேரேஜுக்கு ஹீரோட ஃபேக்டரியில சண்டை போட்டு போனான்ல வீடியோ கேமரோட ஃப்ரெண்டு, அவனும் இங்க வந்திருக்கான். அவன் இப்ப ஹீரோ கிட்ட வந்து சாரி நான் அன்னைக்கு தப்பா பேசிட்டேன், சோ நான் வேலைக்கு வரலாமான்னு கேட்க நம்ம ஹீரோ தான் ரொம்ப நல்லவனாச்சே, அவனும் ஓகே சொல்லிடுறான். இப்ப ஹீரோவும் தங்கச்சியும் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ டயர்ட்ல தூங்குறான், ஜொல்லெல்லாம் வேற வடியுது. அத தங்கச்சியை பார்த்து தொடச்சு விட்டுட்டு ஹீரோவை ரொம்ப கஷ்டத்தோட பாக்குறா. அவளுக்கு எல்லாம் புரியுது போல அண்ணா நமக்காக கஷ்டப்படுறாங்கன்னு. இப்ப வீட்டுக்கு போன ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. அதாவது ஹவுஸ் ஓனருக்கு இவன் ரெண்ட் தராததுனால வீடை லாக் பண்ணிட்டு எழுதி ஒட்டியிருக்காரு போல, ரெண்ட் கொடுத்தாதான் வீடை திறப்பேன்னு. உடனே ஹீரோ கால் பண்றான் ஹவுஸ் ஓனருக்கு, கதவை ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ், நான் மட்டும் இருந்தா பரவாயில்ல, என் தங்கச்சியோட இருக்கேன்னு. அதுக்கு ஓனரும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீ 3 மந்த்தா ரெண்ட் கொடுக்கல, சோ உன்னோட லக்கேஜை எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவை பார்க்கவே பாவமா இருக்கு. அவனுக்கு எங்க போகன்னு தெரியல. ஒரு ரோட்டு கடை ஹோட்டல்ல தங்கச்சியை உட்கார வச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அடிக்கடி யாருக்கோ கால் பண்றான், ஆனா அந்த சைடு யாருமே அட்டென்ட் பண்ணல. தங்கச்சிக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்புறம் அந்த அங்கிள் லியாங் அவரோட ஹோமுக்கு தங்கச்சியை தூக்கிட்டு போறான். லியாங் வைஃபும் கேட்டை ஓபன் பண்ணி விட தங்கச்சி அங்க தூங்க வைக்கிறான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல வேர் ஹவுஸ்ல வேலை பாப்பானே, அவன் ஹீரோக்கு கொஞ்சம் காசு தரணும் போல. அதான் ஹீரோ அவனுக்கு கால் பண்ணி பார்த்திருப்பான், அவன் எடுக்கலனாவும் அவனை தேடி போறான். அவன் காசு இல்லன்னு கேம்பிளிங்ல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணவும் இதை தெரிஞ்ச ஹீரோ அவனை அடிச்சு ஹாஸ்டலுக்கு இழுத்துட்டு போய் அவன் கிட்ட இருக்கிற எல்லா காசையும் தேடி எடுத்துட்டு போக போறப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட நீ இந்த டீலில தோத்துட்டேனா உன்னோட தங்கச்சியை நீ இழந்துடுவேன்னு சொல்ல ஹீரோக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. சோ ஏன்டா இப்படி சொன்னேன்னு அவனை 2 அடி அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் கிட்ட சுத்தமா கையில காசு இல்ல போல. சோ இவனோட ஃபேக்டரிக்கு தங்கச்சியை கூப்பிட்டு போய் தங்க வைக்கிறான். இப்ப தங்கச்சி ஏன் அண்ணா அங்கிள் லியாங் வீட்ல இருந்து இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க ஹீரோவோ நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுமான்னு சொல்லிடுறான். ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான், நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு. அப்படியே அடுத்த நாள் ஆக எந்திரிச்சு தங்கச்சியை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவளை கூட்டிட்டு போறான். இங்க ஃபேக்டரியிலயும் எல்லாரும் நல்லா
நல்லா ஒர்க் பண்றாங்க. அந்த சைடு ஹீரோவும் விண்டோ கிளீன் பண்ற ஒர்க்க பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஃபேக்டரியிலயும் நைட்டு பகலுன்னு பார்க்காம ஒர்க் பண்றான். ஃபேக்டரின்றனால தங்கச்சிக்கு நல்லா கொசு கடிக்குது. சோ ஹீரோ அவளுக்கு தேங்காய் எண்ணெயெல்லாம் தடவி விட்டுட்டு இருக்கும் போது 2 பேரும் விளையாடுறாங்க. இப்ப தங்கச்சி ஹீரோ மேல படுத்துட்டு அண்ணா நான் சாக போறேனான்னு கேக்குறா. இதை கேட்டு அவனால என்ன சொல்ல முடியும்? இல்லம்மா உனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டா நீ சரியாயிடுவ, இனிமேல் இப்படிலாம் கேட்காத, அண்ணனுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். இதை கேக்குற நமக்கே கஷ்டமா இருக்குல்ல. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஃபேக்டரியில அவனோட ஒர்க்க பார்த்துட்டே அங்கிள் லியான் கிட்ட பேசுறான். அப்ப அவர் ஃபேக்டரிக்கு ரெண்ட் இன்னும் பே பண்ணலன்னு சொல்ல ஹீரோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லயே கொடுத்துடலாம்னு சொல்றான். அன்னைக்கு நைட் ஹீரோ அசந்து தூங்கிடுறான் போல. சோ தங்கச்சி தான் ஹீரோவை எழுப்பி ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றா. என்னன்னு ஹீரோ வெளியில வந்து பார்த்தா இந்த மேனேஜர் பையன் ஒருத்தனை அனுப்பி விட்டு ஸ்டாக் வாங்கிட்டு வர சொல்லிருப்பான்ல, அதுக்கு ஹீரோ கூட முடியாதுன்னு சொல்லிருப்பானே, அவன் இப்ப வந்து இந்த ஸ்டாக்க லாரியில ஏத்திட்டு இருக்கான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ண போக இவன் அவசரமா லாரியை எடுத்துட்டு கிளம்புறான். அப்ப ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு போய் லாரிக்குள்ள ஏறிடுறான். அப்படியே ஒருத்தன் லாரி ஓட்ட இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேரும் ஓடுற லாரியில இருந்து கீழே விழுறாங்க. ஆனா லாரியை ஓட்டிட்டு இருந்தவன் லாரியை எடுத்துட்டு போயிடுறான். கீழே விழுந்த ஹீரோட கை விரல்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. மேனேஜர் அனுப்பின ஆளும் மயங்கிடுறான் போல. இது எல்லாத்தையும் தங்கச்சியும் பார்த்திருப்பாள. சோ அவ ஹீரோ பின்னாடியே ஓடி வந்திருக்கா. அவ ஓடி வந்ததுல அவளோட ஒத்த கால் செருப்பை தொலைஞ்சிருச்சு. ஹீரோ கையில அடிபட்டிருக்குல, அதை பார்த்து கஷ்டப்படுறா, அழுறா. இன்னும் இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தடா கொடுக்க போறீங்க பாவம்னு தோணுதுல. ஹீரோக்கு அடிபட்டுச்சுல. சோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி ஸ்டாக்ஸ திருடிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் போல. போலீஸ் அவங்கள பிடிச்சு ஹீரோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மறுபடியும் வாங்கி கொடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோ விண்டோ கிளீனிங் ஒர்க் பண்றப்ப கை தவறி பக்கெட்டை கீழே போட்டுடுறான். அந்த இன்சார்ஜ் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப தான் தெரியுது ஹீரோக்கு கையில இன்ஜுரி ஆயிருக்குதுன்னு. அப்ப அந்த இன்சார்ஜ் உனக்கு அறிவு இருக்கா? இது எவ்வளவு ரிஸ்கான வேலை தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒருத்தன் பேலன்ஸ் பண்ண முடியாம மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இனிமேல் நீங்க ஒர்க் பண்ண கூடாதுன்னு இன்சார்ஜ் சொல்ல ஹீரோ கெஞ்சுறான், எனக்கு இந்த ஒர்க் வேணும், எனக்கு மணி தேவை ப்ளீஸ்னு சொல்லி. பட் இன்சார்ஜோ சான்ஸே இல்ல, உனக்கு கண்டிப்பா இந்த வேலை இப்போதைக்கு கிடைக்காது, இந்தா நீ எத்தனை நாள் வேலை பார்த்தியோ அத்தனை நாளைக்கான சம்பளம் சொல்லி கொடுத்துட்டு ஹீரோவை அனுப்பி விட்டுடுறான். இப்ப நல்லா மழை வர பெய்யுது. ஃபேக்டரியோட ஓனர் ஹீரோவை பார்த்து நீ கடைசியா கொஞ்சம் மாசங்களா ரெண்ட் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல ஹீரோ இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு, சோ என்னால ரெண்ட் தர முடியல, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க நான் ரெண்ட் கொடுத்துடுறேன்னு சொல்ல ஃபேக்டரி ஓனர் நீ இப்படியே சொல்லி இத்தனை நாள் இழுத்து அடிச்சிட்ட, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள ரெண்ட் கூட இல்லாட்டி இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்ணன்னு தெரியல. மழை வர நல்லா பெய்யுது. அந்த மழையிலேயே மேனேஜரை போய் பார்த்து அட்வான்ஸ் கேக்குறான். இது மாதிரி எல்லாமே முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, கையில காசு இல்ல, நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த வேலையை முடிக்க கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லி கேக்குறான். மேனேஜரோ நீ தான் திமிரா சொல்லிட்டு போனியே இந்த டீலை என்னால முடிக்க முடியும்னு, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குற? அது சரி, நான் என்னோட பாஸுக்கு நம்பிக்கையா இருக்க ஆசைப்படுறேன், உனக்கும் அப்படி இருந்தா தானே பிடிக்கும். இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரியே ஹீரோ கிட்ட மேனேஜர் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவன் மேனேஜர் கேக்குறப்ப ஸ்டாக்ஸ் எதுவுமே கொடுக்கல இல்லையா, அது ஓனருக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் இல்லீகல்னு சொல்லிருப்பான்ல. சோ ஹீரோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணாததால நேரமா பார்த்து ஹீரோட காலை வாரி விட்டுறான் இந்த மேனேஜர் பையன். இப்ப ஹீரோ அவங்க அம்மா இறந்து போற நேரத்துல தங்கச்சிய ஹீரோட்ட கொடுத்துட்டு தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ, நீயும் பத்திரமா இருன்னு சொல்லி இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஒரே பிளேஸ்ல ஷெட் போட்டு வச்சிருப்பான்ல, அந்த ஷெட் எல்லாம் உடைஞ்சு ஸ்டாக்ஸ் மேல விழுந்திருக்கு. பத்தாததுக்கு ஓனர் வேற வந்து நான் இந்த இடத்த வாடகைக்கு விட்டுட்டேன், 3 நாள் எல்லாத்தையும் காலி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ வெளியில ரொம்ப கஷ்டத்துல உட்காந்துருக்கான். இப்ப தங்குறதுக்கு வீடும் இல்ல, வேலை செய்ய ஃபேக்டரியில கையில காசும் இல்ல, என்ன பண்ணன்னு சோகத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோட டீம் அங்க வந்து ஹீரோட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இன்னும் 2 வீக்ஸ்ல டெலிவரி இருக்கு, என்கிட்ட கையில காசு இல்ல, சோ உங்களுக்கு சேலரி தர முடியாது, அப்புறம் ஃபேக்டரியவும் ரெண்ட் கொடுக்கலன்னு 3 நாளா காலி பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, சாரின்னு எல்லார்கிட்டயும் கேட்க அவங்கெல்லாம் நீ எங்களை வெளியாலா பார்க்காத, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், நீ இந்த டீலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும், சோ இந்த டீல் சக்சஸ் ஆன பிறகு நீ எங்களுக்கு சேலரி கொடுத்தா போதும், அது வரைக்கும் எங்களுக்கு சேலரி வேண்டான்னு லியாங் சொல்ல டீமோ ஆமா பாஸ் எங்களுக்கு சேலரி இப்போதைக்கு தேவையில்லை, நீங்க இப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாஸ் இப்ப ஒர்க் பண்ண ஃபேக்டரி வேற இல்ல, சோ நாங்க எல்லாரும் இங்க இருக்கிற ஸ்டாக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுட்டு எங்க வீட்டுல கொண்டு போய் வச்சு ஒர்க் பண்றோம், பிகாஸ் எங்க எல்லாருக்கும் இப்ப நல்லாவே ஒர்க் தெரியும், சோ நீங்க கவலைப்பட வேண்டாம் பாஸ்னு டீமே சேர்ந்து சொல்ல இதை கேட்ட ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா இது மாதிரி ஒரு டீம் சப்போர்ட் ஹீரோக்கு முதல்ல கிடைச்சிருக்கு. அதனால இப்ப இந்த வீடியோ கேமரோட வைஃப் சப்போர்ட்டோட ஒரு ஜேசிபி மூலமா இந்த
ஸ்டாக்ஸ் மேல விழுந்திருக்கிற ஷெட்டை தூக்கி கிளீன் பண்றாங்க. உள்ள இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் எல்லாரும் சேர்ந்து எடுத்து தொடச்சு பேக் பண்ணி லாரியில ஏத்திட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்ப இந்த ஃபேக்டரியோட அட்டாச் ஆயிருப்பாங்கல்ல, சோ ஃபேக்டரிய பார்த்துட்டு ஒருவித கஷ்டத்தோட லாரியிலயும் போறாங்க. ஆனாலும் அவங்கள இந்த ஸ்டாக்ஸை தனித்தனியா அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட ரொம்ப ஹாப்பியா இந்த ஆர்டர்ஸை ஃபினிஷ் பண்றாங்க. இப்ப தங்கச்சி ஹீரோட்ட, அண்ணா நான் பெரிய பொண்ணா ஆயிட்டேன் போல, அம்மா என் ட்ரீம்ல வந்து என்கிட்ட உன்ன பாத்துக்க சொன்னாங்க. நீ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீலன்னா நான் உன்ன நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் இவ்வளவு நாள் நீ என்னைய நல்லா பாத்துக்கிட்டீல, அது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறா. ஹீரோ இத கேட்டு அழுறான். அடுத்த நாள் எல்லாரும் ஆர்டரை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இல்லையா, சோ எல்லாரும் சேர்ந்து அது குவாலிட்டி செக்குக்காக ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி அனுப்பி விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோ தங்கச்சிய ஸ்கூல்ல விட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்ல, அண்ணா நான் செக்யூரிட்டி தாத்தா ரூம்ல இருந்துக்கிறேன் நீங்க வர வரைக்கும். அப்புறம் இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் வரும்ல, கவலைப்படாதனா நீ தான் பெஸ்ட் ஆச்சே, கண்டிப்பா ஜெயிச்சிருவன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போறா. இப்ப எல்லாரும் அந்த SNE கம்பெனில ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப ரிசப்ஷனிஸ்ட் உங்களை ஓனர் கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறா. இப்ப எல்லாரும் ஓனரோட ரூமுக்கு போயிட்டு அவர் என்ன சொல்ல போறாரோன்னு ஒரு வித பயத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோட்ட ஓனர், நீ சொன்ன டைம்ல இந்த ஆர்டரை முடிச்சிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியுது இதை முடிக்கிறதுக்கு. ஹீரோட விரல்ல அடிபட்டிருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு சொல்றாரு போல. ஆக்சுவலா எங்க கம்பெனி ரூல்ஸ் படி குவாலிட்டி செக்ல 85% இருந்தா ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியில இருக்கு நாங்க பாஸ்ன்னு எடுத்துப்போம். பட் உன்னோடது எத்தனை % இருக்குன்னு தெரியுமா? 87% இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிட்ட. நீ என்னோட பிசினஸ் பண்றதுக்காக ஜாயின் பண்ணிக்கிறியா? உனக்கு ஓகேனா 2 years அக்ரிமெண்ட், அதோட 5 million yuan தரேன். கான்ட்ராக்ட் ஓகேவான்னு கேட்க ஹீரோ ஒரு சின்ன தயக்கத்தோட, இந்த டைம் எனக்கு அட்வான்ஸ் தருவீங்களான்னு கேக்குறான். அவரும் கண்டிப்பா தரேன்பான்னு சொல்லி சிரிக்கிறாரு. இவருக்கு ஹீரோவை பார்க்க சின்ன வயசுல இவரை பாக்குற மாதிரியே இருக்கு போல. இப்ப எல்லாரும் அமைதியா ஓனர் ரூமை விட்டு வெளியில வராங்க. அப்ப அந்த மேனேஜர் ஹீரோவை நேரம்டா இவன்லாம் முன்னேறான்ற மாதிரி பாக்குறான். இப்ப ஹீரோட டீம் லிஃப்ட்டுக்குள்ள போனவங்க லிஃப்ட் க்ளோஸ் ஆகவும் எல்லாரும் ஒரு சந்தோஷத்துல சின்ன பிள்ளைங்க மாதிரி குதிக்கிறாங்க, அழுகுறாங்க. எல்லாரும் இதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க இல்லையா, கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த சந்தோஷத்தை தான் இவங்க வெளிக்காட்டுறாங்க. இந்த சீனை படத்துல பாக்குறதுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கும். எனக்குலாம் அழுகையே வந்துடுச்சுப்பா. இப்ப ஹீரோ ஸ்கூலுக்கு போய் தங்கச்சி கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறான். அப்படியே ஹீரோட தங்கச்சிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா 6 years கழிச்சு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ நைஸ் வியூன்னு ஒரு கம்பெனியோட ஓனர் ஆயிட்டான். இப்ப அந்த ப்ராடக்ட்டோட லான்ச்ச பத்தி தான் பேசுறான். அப்பதான் இவன் டீம்ல ஒர்க் பண்ணவங்கள காட்டுறாங்க. ஹீரோ கூட சேர்ந்து இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க, ஹீரோவுக்கு சப்போர்ட்டா நின்னு இருக்காங்க. சோ ஹீரோவும் இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்து இவன் ஜெயிச்சதும் இல்லாம அவங்களையும் ஜெயிக்க வச்சிருப்பான். இவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுல சக்சஸ் ஆகி செட்டில் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாத்தா வயசானவங்களுக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த பாக்ஸரும் வாங்க மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இந்த பாக்ஸர் பாக்ஸிங்க்குன்னு ஒரு ஃப்ரீ கோச்சிங்கே நடத்துறான். இது மாதிரி நிறைய சோஷியல் ஒர்க்கும் இவங்க எல்லாம் பண்றாங்க. நம்ம அங்கிள் லியாங் இருக்காரு இல்லையா, அவர் தான் நைஸ் வியூ ப்ராடக்ட் டிபார்ட்மெண்டோட HR. இப்ப ஹீரோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவ பெரிய ஸ்கூல்ல படிக்கிறா, ஃபியூச்சர்ல டாக்டர் ஆக போறாளாம். அப்படியே ஹீரோவும் கூட காலேஜ் டிகிரிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டான் போல. இது மாதிரி எல்லாரும் பல போராட்டத்துக்கு அப்புறம் நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எனக்கு கொஞ்ச நாளா மோட்டிவேஷனே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா 2 months உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் வரல, வீடியோஸ்க்கும் ஷார்ட்ஸ்க்கும் சுத்தமா வியூஸே போகல. அது ஏன்னு எனக்கும் தெரியல. நைட்டும் பகலும் ரெஸ்ட் எடுக்காம இந்த ஒர்க்க பண்றனால ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த வேலையை மட்டும் விட்டுற கூடாது, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. இந்த படத்துல கிடைக்கிற மாதிரி சப்போர்ட் எனக்கும் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும்னு நம்புறேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.